நண்பர்களே, இத்தனை நாள் வீடியோஸ் வராததுக்கு காரணம் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம். ஆனால் இப்படி பல பிரச்சனைகளை தாண்டியும் வீடியோஸ் வர்றதுக்கு காரணம் நம்ம விளாக் வீடியோ எடிட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேறு வழி இல்லை, ஆன்லைனில் ஆர்டர் போட்டே ஆகணும்னு ஆர்டரை போட்டு வர வச்சு டீமோட மானத்தை காப்பாற்ற வந்த நாயகன். இன்னைக்கு நாள் 78. நாங்கள் மாதம் சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எங்களால் முடிஞ்சதை பண்ணுவோம். 30 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டு. நண்பர்களே, இதெல்லாம் நாங்கள் வீடியோக்காக சொல்லி காட்டலை. மாதம் வர வருமானத்தில் அள்ளி 1000 500ன்னு கோயில் உண்டியில் போகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் காசை கஷ்டப்படுறவங்களுக்குன்னு எடுத்து வச்சு சாப்பாடு போடலாமே. எண்ணம் போல்தான் வாழ்க்கை. பார்சல்லாம் கிருட்டுன்னு எடுத்து வச்சுட்டு மணி 2 ஆச்சுன்னு கிளம்பி வேலையே பார்க்கல. ஆனால் குறி மண்டையனுக்கு மட்டும் வேர்க்குதான். பெட்ரோல் பல்கில் டேங்கை ஃபுல் பண்ணாமல் ஆஃப் பண்ணிவிட்டு வண்டிக்கு காத்தடிச்சிட்டு எங்கேயும் நிற்காம ஸ்பாட்டுக்கு போகணும்னு சாப்பாடு கூட முதுகில் குத்துது. நண்பர்களே, வந்த கொஞ்ச நேரத்திலேயே அங்கே இருக்கவங்களாம் சாப்பாடு அள்ளிட்டு போயிட்டாங்க. நண்பர்களே, 30 பார்சலும் 3 நிமிஷத்தில் முடிஞ்சு. சாப்பாடு குறைஞ்சது எங்கள் மனசு நிறைஞ்சதுன்னு கடைசியாக இருந்த ஒரு பார்சல் சாப்பாடை ரோட்டில் இருந்த ஒரு சின்ன பையனுக்கு போய் கொடுத்துட்டு அடங்கும் சாப்பாடை கொடுத்துட்டு இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும்னு அங்கேருந்து கிளம்பி புன்னகையை போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்து சிவா காமெடியை சிரிப்பில்லாமல் பார்த்துட்டு நான் பண்ண ஃப்ளெக்ஸ் டிசைனை பாருங்கன்னு காட்டி ஏதோ ஏரோப்ளைனை கண்டுபிடிச்ச கண்டுக்குட்டி மாதிரி மூஞ்சியை வச்சுட்டான். மாலை வேலை ஆயிடுச்சு. அப்படியே சாலையோரத்தில் இருக்க பலாப்பழம் பண்ருட்டியை வாங்கிட்டு வந்து பிரித்து பல நாள் சாப்பிடாதவன் மாதிரியே சாப்பிட்டுட்டு இருந்தான். நண்பர்களே, அப்பா சன்னே உஷாரா டீசெண்டாக சாப்பிட்டாரு. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்னான்னு பார்த்து பண்ண கேஷுவலாக வாயில் போட்டு அடுத்த ரவுண்டு பருத்திப்பால்னு க்ளோஸில் வந்து என்ன ருசின்னு மொபைலில் பிஸியாக இருந்து சூடான சுவையான பருத்திப்பால்னு தலையை ஆட்டி எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்க, இவன் தாண்டா உழைப்ப போடுறான்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. வீடியோவுக்கு மறைவாக பலாப்பழத்தை விட்டு கொடுக்காம சாப்பிட்டான் வெட்டி பையன். ஏன்டெல்லாம் அப்படி பேசக்கூடாது, நான் டென்ஷன் ஆயிடுவேன்.